யார் யாருக்கெல்லாம் ஜாதகம் சரியே இல்லை என்றெல்லாம் சொல்லுகிறார்களோ, எந்த பரிகாரமும் பலிக்காது அப்படின்னு சொல்றாங்களோ, அவங்களுக்கு இந்த மிருதங்க சைலேஸ்வரி நினைச்சா போதும், அந்த அம்மாவோட பாட்டை கேட்டா போதும், வாழ்க்கையில பெரிய அற்புதங்கள் நடக்கிறது. அம்மா மிருதங்க சைலேஸ்வரி என்று சொல்லக்கூடியவள் போர்க்காளி என்று பழம் தமிழர்களால் வழிபடப்பட்ட அன்னை. அப்போ இந்த போர்க்காளி, காளினாலே சிலர்லாம் உக்ரகம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. போர்க்காளி என்று சொல்பவள் நம்மை ஒரு போர் போன்ற வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலையில் இருந்து காப்பாற்றக்கூடியவள், மிக மிக சாந்தமான வடிவம் என்று கருதப்படக்கூடியவள். ராமாயணத்துல ஒவ்வொரு சூழலிலும் முடிவெடுப்பவள் அன்னை சீதையாக தான் இருந்திருப்பாள். கதையோட ஓட்டமே அம்மா சீதையினாலதான், மத்த யாரும் கிடையாதுங்க. ஹீரோயின் பேஸ்ட் ஸ்டோரி தான் அது. நான் செயல்பட்டதுனால தான் இந்த ராமனை ஜெயிக்க முடிஞ்சது. இல்லைன்னா ராமனுக்கே வலிமை கிடையாதுங்க. சீத்தை தான், சீதாராமன் தான், ராமா சீதா கிடையாதுங்க. என்னுடைய வடிவம் அந்த காளியின் வடிவம். எனினும் நான் ஒரு கருணை, உலகத்துல பெரிய கருணைன்னு சொன்னா அதுவும் சீதா மாதா தான். நீங்க உலகத்தோட எந்த மூலையில இருந்தாலும் சரி, 2 நிமிஷம் அந்த அம்மாட்ட, அம்மா என்னை காப்பாத்துமா மிருதங்க சைலேஸ்வரி, எனக்கு நீதாம்மா துணைன்னு சொல்லி பாருங்க, டிஃபரன்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். நீங்களே ஆஹா இவ்வளவு நன்மைகள் நடக்கிறதுன்னு கீழே கமெண்ட் எழுத ஆரம்பிச்சிருவீங்க. இது பலரது அனுபவம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ராணி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காங்க ஆன்மீக ஜோதிடர் ஐயா பவானி ஆனந்த் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் சகோதரி. வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே ராணி ஆன்லைன் நேயர்கள் வாழ்க்கையிலே அனைத்து நலமும் வளமும் பெருகட்டும். கேள்விகளை தொடரலாம். ஐயா, இன்னைக்கு வந்துட்டு வாழ்க்கையில எப்பேற்பட்ட துன்பத்தில் இருப்பவர்களையும் மீட்டெடுக்கும் அன்னை மிருதங்க சைலேஸ்வரி பத்தி தான் பேச போறோம்னு சொன்னீங்க. அதற்கும் கையில ஆஞ்சநேயர் அவர்களை வச்சிருக்கீங்க. என்ன செய்தி? அம்மா மிருதங்க சைலேஸ்வரி என்று சொல்லக்கூடியவள் போர்க்காளி என்று பழம் தமிழர்களால் வழிபடப்பட்ட அன்னை. அப்போ இந்த போர்க்காளி, காளினாலே சிலர்லாம் உக்ரகம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. போர்க்காளி என்று சொல்பவள் நம்மை ஒரு போர் போன்ற வாழ்க்கையில இருக்கிற சூழ்நிலையில் இருந்து காப்பாற்றக்கூடியவள், மிக மிக சாந்தமான வடிவம் என்று கருதப்படக்கூடியவள். அவங்க ரொம்ப சாந்தமான வடிவம். பேர் தான் போர்க்காளி அப்படின்னு இருக்கும். சிலர்லாம் நம்ம யோசிப்போம், பார்த்தோம்னா பேர் ரிச்சா இருக்கும், ஆள் பார்த்தா போரா இருப்பாங்க. சிலர் பேர் பார்த்தா போரா இருக்கும், ஆள் ரிச்சா இருப்பாங்க லைஃப்ல. அது மாதிரி ஒரு நம்ம பேர் பார்த்தா போர்க்காளி அப்படின்னு இருக்கும், ஆனா ரொம்ப ஒரு அன்போட வடிவம். அந்த அம்மா மாதிரி ஒரு அன்பு சொல்லவே முடியாது. என்னன்னா சீதா மாதா, ராமாயண காலத்துக்கு செல்கிறோம். எல்லாருமே அந்த சீதா மாதாவோட இன்னொரு வடிவத்தை நம்ம பார்த்தது கிடையாது. எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, அன்னை சீத்தை ராவனுக்கு கட்டுப்பட்டு நடந்தாள், ராமனுடைய சூழலுக்கு கட்டுப்பட்டு நடந்தாள்னு. ராமாயணத்தோட இன்னொரு கண்ணோட்டம் ஒண்ணு உண்டு. என்னன்னா, அன்னை சீத்தைக்கு வந்தது ராவணன்னு தெரியாம இருந்திருக்குமா? அவ பராசக்தியோடைய அம்சம். ஆனால் உலகத்திலே சில மாறுதல்கள் நடக்க வேண்டி இருந்தது. எனவே அந்த கோட்டை அவளே தன் ஒரு காரண காரியத்தினாலே, அதெல்லாம் இல்லைன்னா கதையே வந்திருக்காது, ராமராவண யுத்தம்னு வந்திருக்காது இன்னை வரைக்கும். இப்போ ஒவ்வொரு சூழலிலுமே அன்னை சீத்தை மீண்டும் வருகிறான். ஹனுமன் நான் என் முதுகுல ஏத்திட்டு கிராஸ் பண்ணிடுறேன்னா, இல்ல ராமர் வரட்டும் ஃபைட் பண்ணட்டோம்னா. அந்த கதையில ஒரு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு கதையிலுமே கதாநாயகர்களை பார்க்க கூடாது, கதை தான் அங்க கிங்கு. மற்றதெல்லாம் அதுல வரக்கூடிய ஒரு விஷயங்கள் நமக்கு அதுக்கு என்ன ஒரு பாடத்தை சொல்லி தருது அப்படின்றதுக்காக வைக்கப்பட்டவைன்னு உணரணும். என்னன்னா, ராமாயணத்துல ஒவ்வொரு சூழலிலும் முடிவெடுப்பவள் அன்னை சீதையாக தான் இருந்திருப்பாள். கதையோட ஓட்டமே அம்மா சீதையினாலதான், மத்த யாரும் கிடையாதுங்க. ஹீரோயின் பேஸ்ட் ஸ்டோரி தான் அது. இத கடைசியில் உணரும் போது ஹனுமன் போய் வணங்கி நின்னாலாம் அம்மா சீத்தைய. அம்மா பராசக்தி இது என்ன அப்படின்ன பொழுது சொன்னால், அவள் துர்க்கையாக மாறி நிற்கிறாள். இங்க பாரு, இது வரைக்கும் நான் உருவாக்கின எல்லா மாயையும் நானே ஆதிபராசக்தி. நான் செயல்பட்டதுனால தான் இந்த ராமனை ஜெயிக்க முடிஞ்சது. இல்லைன்னா ராமனுக்கே வலிமை கிடையாதுங்க. சீத்தை தான், சீதாராமன் தான், ராமா சீதா கிடையாதுங்க.
என்னுடைய வடிவம் அந்த காளியின் வடிவம், எனினும் நான் ஒரு கருணை. உலகத்துல பெரிய கருணைன்னு சொன்னா அதுவும் சீதா மாதா தான். அப்ப ஏன் இந்த அழிவுகள் ஏற்படணும்? அழிவுகள் வரும் பொழுது அடுத்தது அங்கே ஒரு ஆக்கமும் வந்து விடுகிறது. இதை உணர்த்துவதற்காக நிகழ்த்தப்பட்ட மாயை என்று சொல்கின்றான். யுத்தம் முடிந்த வரைக்கும் தான் நாம படிச்சோம். யுத்தம் முடிந்ததற்கு பின்னாடி எல்லாருமே உயிருடன் எழுந்து விடுகிறார்கள்னு ஒரு சொல்லுவாங்க. எழுந்தபடியே பாக்குறாங்க அந்த பராசக்தி அண்டமாய் அவனியாய் அனைத்துமாய் நிறைந்து நின்றாலாம் அன்னை சீத்தை பராசக்தி. அவ சொல்கிறாள். அப்போ பரசுராமர் காலத்திலே அவள் வழிபட்ட வடிவம் வந்து மிருதங்க சைலேஸ்வரி. பரசுராமர் ஏன்னா அவங்க அம்மா ரேணுகா பரமேஸ்வரி. பரசுராம அவதாரம் ராம அவதாரத்திலையும் வரும். இப்ப அவங்க அம்மா ரேணுகா பரமேஸ்வரி சொல்கிறாள். அவளும் அந்த பராசக்தியோட வடிவம் தான். உலகத்திலே காலத்தை கடந்து நிற்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டாராம் பரசுராமர். அப்பொழுது சொல்கிறாள், சிவத்தை இயக்கக்கூடியதே சக்தி தான். அந்த சிவத்தில் அந்த சக்தி இல்லை என்று சொன்னால் அங்கே அதுக்கு வேலையே கிடையாது. அப்போ இந்த பராசக்தியின் வடிவங்கள் 108ஐயும் எங்கே வைப்பது அப்படின்னாரா, ஒரு பொக்கிஷமான ஒரு நிலைகளை எங்கே வைப்பதுன்னு உடனே அவள் அருளிய இடம்தான் கண்ணூர் என்று பெயர். கண் என்றால் எவ்வளவு முக்கியம்னு நமக்கு தெரியும். கண்ணூர் மாவட்டத்திலே அந்த இடத்திற்கு பேரு முழங்குன்னு அப்படின்னு பேர். முழங்கும் ஓ நமக்குள்ள அந்த முழங்குது இல்லையா, அந்த முழங்கக்கூடிய ஓசையாக விளங்கக்கூடியவள், உயிராக விளங்கக்கூடியவள் மிருதங்க சைலேஸ்வரி என்று அவளுக்கு பெயர். அது என்னடா மிருதங்கம்னா ஹார்ட் எப்படி அடிக்குது, லப் டப் லப் டப் லப் டப், ஒரு ரித்தம். அந்த ரித்தம் இருக்கக்கூடியதை உணர்த்தக்கூடிய வகையிலே அந்த கோயிலே மிருதங்க வடிவத்திலே தான் இருக்கும். நாம் அனைவருமே இசைவித்து கொண்டிருக்கிறான், எனவே பாடிக்கொண்டிருக்கிறோம், ஆடிக்கொண்டிருக்கிறோம், ஓடிக்கொண்டிருக்கிறோம். அந்த இசை லேப்டாப்பை நிறுத்திட்டான்னா இங்க வேலையே கிடையாது யாருக்கும். அப்போ அந்த வேலையை தந்து, வேகத்தை தந்து, விவேகத்தை தந்து, ரோகத்தை நீக்கக்கூடியவளானவள், போகத்தை தரக்கூடியவள், சர்வ ஐஸ்வர்யத்தையும் அனுகிரகிக்க கூடியவள் மிருதங்க சைலேஸ்வரி. இதை நான் அனுபவத்துல உணர்ந்த ஒரு விஷயங்கள் என்னன்னா, என்னை பார்க்க ஒரு 10 வருடம் முன்னால் ஒரு பெரும் நிலையில் இருந்தவர் திடீரென தாழ்ந்துட்டார். நிலைமை சற்று தாழ்ந்து விட்டால் நிழலும் கூட நகைக்கும்னுவான். எல்லாரும் என்ன சொந்தக்காரங்க எல்லாம் கேவலம் பேசுறாங்க சார். நான் ஒரு காலத்துல பெருந்தலையா இருந்தேன், இப்போ தருதலைன்னு சொல்றானுங்க. கோடிக்கணக்குல கடன், சில 100 கோடிக்கே வந்துருச்சுன்னா. பெரிய கோடீஸ்வரனுக்கு கடன் வந்தா சில 100 கோடிக்கு வரும். நாம ஒண்ணு என்ன நினைப்போம், அவன் பாருப்பா பெரிய கார்ல போயிட்டு இருக்கானுவான், நீ பஸ்ல போயிட்டு இருக்க அப்படின்னும் போது நமக்கு என்ன ஆகும், ஒரு சேஃப்டி ஆஸ்பெக்ட் இருக்கும், நமக்கு கடன் அவ்வளவா இருக்காது. ஆனா அந்த பிளைட்ல போகிறவனுக்கு அதுக்கு தகுந்த பிரச்சனைகள் இருக்கும். வந்துருச்சு அவனுக்கு. அண்ணா அப்படின்னு ஓடி வந்தார் அந்த தம்பி. என்னப்பா, என் ஜாதகத்தை எல்லா ஜோசியரும் தூக்கி சுத்தி போட்டுட்டாங்க, நான் குப்பையில இனிமே ரெடி ஆகாதுன்ட்டாங்க. என் வாழ்க்கையிலே இனி மீளுவதற்கு வழியே இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். அப்ப நான் சொன்னேன், நீ டெம்பிள் ஆஃப் இம்பாசிபிலிட்டிஸ்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கிறாயா? அதாவது எதுவுமே நடக்காது என்றால் நடத்தி விடும் கோயில்னு ஒண்ணு இருக்கு, கேள்விப்பட்டிருக்க? இது என்ன அப்படின்னா, இதுதான் மிருதங்க சைலேஸ்வரி அப்படின்னு சொல்லக்கூடிய கோயில். இந்த ஆலயத்தோடைய சிறப்பு என்ன அப்படின்னா, இது இருக்கிறது 10,000 வருடமா இருக்கு. ஆனால் 15ஆம் 16ஆம் நூற்றாண்டிலே கதகளி அப்படின்னு களரிப்பாட்டுன்னு ஒரு வடிவத்தை பார்ப்போம். இந்த கதகளியை வடிவமைத்த தம்புரான்னா அந்த ஊரோட கிங்கு, அவர் அங்கே செல்கிறார். செல்லும் பொழுது அவருக்கு அந்த பிளாஷ் வரல. நிறைய பேருக்கு தெரியும், மீடியால இருக்கிறவனுக்குலாம் ஒரு ரைட்டர் பிளாக்னு ஒண்ணு வந்துடும். ஒரு ஸ்டேஜுக்கு மேல நமக்கு ஐடியா உதிக்காது, எங்கேயோ இடத்துல நமக்கு சிக்குதியா, இதுக்கு மேல நமக்கு ஐடியா வரலன்ற மாதிரி அந்த தம்புரான் போர்க்கலையில எல்லாம் சிறந்தவர். இந்த கதகளின்ற ஒரு ஆர்ட் ஃபார்மை கிரியேட் பண்ணணும் போது அவருக்கே டக்குன்னு ஒரு ஐடியா, ஒரு ஸ்டக்கப் ஆயிட்டாரு. அங்க போய் அம்மா பராசக்தின்னு வேண்டாரு. அங்க இருந்து அங்கதான் அந்த காளி மிருதங்க சைலேஸ்வரி வடிவத்தை பார்த்தாலே தெரியும், அப்படியே ஒரு மனோகர வடிவம். அவருக்கு அந்த அம்மா அப்படியே குளத்துல இருந்து எழுந்து வராங்க. வந்த உடனே ஒரு ஸ்பார்க் வந்தது, அதுல உருவானதுதான் கதகளி. இன்னைக்கு அங்கதான் கதகளி ஆர்ட்ஸ் இதுக்கெல்லாம் அங்கதான் போவாங்க. வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு கல்வியில் ஒரு தடை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 5ஆம் இடம் 9ஆம் இடம், 5ஆம் இடம் என்பது அடிப்படை கல்வி, 9ஆம் இடம் என்பது போஸ்ட் கிராஜுவேஷன், 12ஆம் இடம் என்பது வெளிநாட்டு கல்வி. இதுல எல்லாம் ஒரு தடை வந்துருச்சுன்னு விலகிட்டீங்கன்னு நினைச்சிட்டீங்கன்னா, அந்த மிருதங்க சைலேஸ்வரி பாட்டை கேட்டா கூட அந்த பிளாக் சரியாயிடும்வாங்க. நீங்க அங்க போக கூட தேவையில்லை, அந்த அம்மாவோட பவருக்கு ஒரு சொல்றேன். அந்த மிருதங்க சைலேஸ்வரி பார்த்தோம்னா அவருக்கு அந்த மென்டல் பிளாக்கு கிளியர் ஆயிடுது. அவர் அடுத்தது பெரிய வெற்றிகரங்கள் வர ஆரம்பிக்கிறது.
17ஆம் 18ஆம் நூற்றாண்டிலே பழசி ராஜா அப்படின்னு ஒருத்தர் இருந்திருப்பார். கூகுள் பண்ணா பழசி ராஜான்னு வருவாங்க. இந்த பழசி ராஜாவை ஒரு சிறிய படை வைத்திருந்தால் இவர் ஆங்கிலேயர்களால வெல்லவே முடியலையா, வெறுத்துட்டான். என்னடா இது போறோம் இந்த. அப்போதான் ஆங்கிலேயர்களுக்கு ஒரு உண்மை தெரிகிறது. இவர் மிருதங்க சைலேஸ்வரியை அனுதினமும் வழிபடுவார். என்னைக்கு அந்த வழிபாட்டை மிஸ் பண்றாரோ அன்னைக்கு தாக்கினா இவரை வெற்றி கொள்ள முடியும். அன்னைக்கு மட்டும்தான் இவருக்கு டெத்ன்ற மாதிரி கால்குலேட் பண்ணி பிரிட்டிஷ்காரன் என்ன பண்றான், இவருக்கு ஒரு பைய வச்சு இவர் என்னைக்கு அந்த வழிபாடை செய்யாம மிஸ் பண்றாருன்னு பாருங்க, அதை மட்டும் இன்ஃபார்ம் பண்ணுங்க, நாங்க அன்னைக்கு அட்டாக் பண்ணிக்கிறோம். அப்ப அந்த அம்மாவோட சக்தி என்னவா இருக்கும். அதே போல நவீன காலத்திலே இந்த 70s 80s எல்லாம் இருந்தது இல்லையா, அந்த காலகட்டத்துல ஒரு டீம் கடவுள் நம்பிக்கை எல்லாம் இல்ல, இது எப்படியும் இந்த மிருதங்க சைலேஸ்வரி கோயில டிஸ்ப்ரூவ் பண்ணிடணும் அப்படின்னு நம்பிட்டானுங்க. நல்லா ஸ்கெட்ச் போட்டா அந்த விக்கிரகத்தை எடுத்துட்டானுங்க. எடுத்து காட்டுல இருந்து வெளில வராங்க. எல்லாருக்குமே ஹெல்த் இஷ்யூஸ், சிலருக்கு பிரெயின் கன்ஃபியூஸ் ஆயிடுது. கார் தானே பாம்பு மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு ஓட ஆரம்பிக்குது. சோ அன்னையோட விக்கிரகத்தை வெளியே எடுத்துட்டு வந்துட்டாங்க. திருப்பி என்ன ஆனானுங்க, அங்கேயே வச்சுட்டு இவனுங்களே போய் போலீஸ்ல போய் சரண்டர் ஆயிடுறாங்க. சார் எங்களுக்கு இப்படி எல்லாம் ஆயிடுச்சு, என்னென்னமோ பிரச்சனை வருதுங்கன்ட்டு. ஒரு சில வருடங்கள் போகுது. மீண்டும் இன்னொரு டீம் ஒரு கெத்துக்காரன்னு சொல்லுவாங்களே, இந்த தடவை பாத்துருந்தாண்டா, இன்னும் நல்லா ஸ்கெட்ச் போடுவோம், இன்னும் நல்லா பிளான் பண்ணுவோம். என்னன்னு விக்கிரகத்தோட வெயிட் அதிகமாகுது, எடுக்கிறவனுக்கு 1008 பிரச்சனை வந்துருது, எல்லாம் திருப்பி சரண்டர் ஆகுது. இது மாதிரி ஒரு 4 டீம் பல்வேறு காலகட்டத்துல. இதை ஜேக்கப் அப்படின்னு ஒரு IPS அதிகாரி, அது ஒரு DGP-யா இருந்தவர். அதை டாக்குமெண்ட் பண்ணி அவரோட யூடியூப் வீடியோக்கள் கேட்டாலே தெரியும். அவர் அந்த அம்மா மகிமையை பத்தி பேசியிருப்பார். அனைத்து மதத்தினரும் வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான ஆலயம். அப்போ இத்தனையும் நடந்து பெரிய அதிசயங்கள் நடந்த ஒரு ஆலயம், நடந்துட்டு இருக்கிற ஆலயம். என் நண்பர் வருகிறார், ஐயா முடிஞ்சிட்டேங்க, இதுக்கு மேல என்னால ரெடி ஆக முடியாது, என் ஜாதகத்துல எந்த ஒரு யோகமும் இல்லைன்ட்டாரு. எல்லா ஜோசியத்தையும் போன தெளிவா சுத்தி தூக்கி போட்டாரு, இதுக்கு மேல வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்க எதுக்கும் போயிட்டு வந்துருங்கண்ணா, ஒரு இல்லாட்டி மனசுல நினைச்சுக்கோங்க, அந்த ஒரு பர்டிகுலர் ஜாதகம். அதுக்கப்புறம் போய் பாக்குறேன், பல ப்ராப்பர்ட்டிஸ் ஹெவி வாங்கி நல்லா செட்டில் ஆகி அந்த எந்த அளவுக்கு வாழ்க்கையை கீழே விழுந்திருந்தாரோ அதே போல 5 மடங்கு உயர்ந்து விட்டார். சரி, ஒரு பேருதான் அப்படி நடந்துச்சு, ஏதோ ஒரு தற்செயலா நடக்கலாம் இல்லையா? யார் யாருக்கெல்லாம் ஜாதகம் சரியே இல்லை என்றெல்லாம் சொல்லுகிறார்களோ, எந்த பரிகாரமும் பலிக்காது அப்படின்னு சொல்றாங்களோ, அவங்களுக்கு இந்த மிருதங்க சைலேஸ்வரி நினைச்சா போதும், அந்த அம்மாவோட பாட்டை கேட்டா போதும், வாழ்க்கையில பெரிய அற்புதங்கள் நடக்குது. இதுக்கு இன்னொரு காரணமும் எனக்கு தோணுச்சு. என்னன்னா, உடுக்கைன்றது அவிட்ட நட்சத்திரத்தோட சிம்பல். செவ்வாய் என்பது அங்கேதான் உச்சம் அடையும். இப்ப அரசியல்ல இருக்கோம், ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கோம், இல்லாட்டி ஒரு ஆரோக்கியம் வேண்டும், இதெல்லாம் இருக்கும்போது செவ்வாய் மட்டும்தான் தன்னுடைய நட்சத்திரத்திலேயே உச்சமடையக்கூடியது. மகரம் என்பது காலபுருஷ தத்துவத்திலே தொழில் ஸ்தானம். அப்போ யாரெல்லாம் மிருதங்க சைலேஸ்வரிய கேட்டுட்டு இருக்கீங்க, நீங்க எப்படியும் யூடியூப்ல ஒரு 4 பாட்டாலும் இந்த அம்மாவை பத்தி கேட்பீங்க. ஒரு 4-5 நாள்லயே ஒரு பெரிய நன்மைகள் நிகழ்வதை அனுபவத்துல உணர்ந்துடலாம், மனசாலே கும்பிடலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் இந்த அம்மாவை பத்தி பேசி நிறைய பேர் வெறும் அந்த அம்மாவோட பாட்டை கேட்டே எனக்கு நல்லது நடந்துருச்சு சார் அப்படின்னு சொல்றவங்க தினமுமே எனக்கு பலர் உண்டு. அதனாலதான் சொன்னேன், மற்ற நீங்க எந்த ஒரு பெரிய ஒரு செய்ய முடியல பரிகாரங்கள் என்னால இப்ப போயிட்டு வர முடியாது, எங்கேயோ வெளிநாட்டுல இருப்பீங்க, இல்லாட்டி உங்க பொருளாதார சூழ்நிலையோ ஆரோக்கியமோ இடம் கொடுக்காது, அந்த அம்மாவை மனசார நினைச்சு, அம்மா நான் இங்க இருக்கேன், எனக்கு நீ நல்லது செஞ்சுட்டா, நீதாம்மா எனக்கு துணை அப்படின்னு சொன்னா ஒரு நன்மை நடக்குது. குழந்தைகள் கல்வி என்பதிலே, ஏன்னா இந்த அம்மா இசைக்கான தெய்வம் எல்லாம் சொல்றாங்க இல்லையா, சரஸ்வதி அம்சம்னு. சில குழந்தைங்கள்லாம் எனக்கு ஏதோ பரீட்சை இருக்கு அப்படின்லாம் வீட்டுல கவலைப்பட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாம் மிருதங்க சைலேஸ்வரி ஒரு 2 நிமிஷம், எங்க வீட்டுல இருக்கிற குழந்தைங்க நல்லா படிக்கணும், எங்க நல்ல ஒரு மதிப்பெண் கிடைக்கணும், நல்ல வேலை வாய்ப்பு போகணும், என்ன கேட்டாலும் கிடைக்குங்க. அதுதான் மிருதங்க சைலேஸ்வரி பொறுத்த மட்டிலே. நீங்க உலகத்தோட எந்த மூலையில இருந்தாலும் சரி 2 நிமிஷம் அந்த அம்மாட்ட, அம்மா என்னை காப்பாத்துமா மிருதங்க சைலேஸ்வரி, எனக்கு நீதாம்மா துணைன்னு சொல்லி பாருங்க, டிஃபரன்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். நீங்களே ஆஹா இவ்வளவு நன்மைகள் நடக்கிறதுன்னு கீழே கமெண்ட் எழுத ஆரம்பிச்சிருவீங்க. இது பலரது அனுபவம். நன்றி ஐயா. நன்றி சிவசிவம்.